மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மேஷராசிக்காரர்களுக்கு 12 குடையவன் 3ஆம் வீட்டில் மறைகிறான். விபரீத ராஜ யோகம் என்பது உண்டாகும். சார், நான் ஒரு சாதாரண இடத்துல இருந்தேன் சார், நான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறீங்க, கனடா போவீங்க, அமெரிக்கா போவீங்க, அது மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு போகக்கூடிய யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். அங்கே போயிட்டு நான் இந்த நிலைமையில இருந்தேன் சார், இப்போ நான் கனடாவில் ஜாலியாக ஜம்முன்னு இருக்கேன் சார். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் அமையும். அதே குரு உங்களுக்கு 9ஆம் பார்வையாக மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம். ஏற்கனவே அங்கே ராகு பகவான் இருக்கார். இப்போ குருனாலும் பிரம்மாண்டம், பெரிய உடல். அந்த குரு ராகுவை பார்க்கும்போது எல்லாத்தையும் பெருசா பண்ணுவீங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டார். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கதால் ஒரே ரொமான்டிக் லைஃப் தான். மேஷராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம். ஆக குரு பயிற்சி 100க்கு. உலகமெங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார் குரு பகவான். இந்த குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்லுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் பணம் கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் புத்திர பிராப்தி கிடைக்க போகுது, யாரெல்லாம் படித்து பெரிய ஆளாக வர போகிறீங்க, யாரெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துகிறா. அப்பா சொல்லு அப்படின்னு அம்மா சொன்னால் தான் அந்த குழந்தை அப்பான்னு சொல்லும். இந்த அப்பாவை சொல்கிறது யார்? அம்மா. அந்த அப்பா என்ன பண்ணுறார்? குருக்கிட்ட கொண்டு போய் கூப்பிட்டு போகிறார். அந்த குரு என்ன பண்ணுறார்? தெய்வத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். அப்போது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க. அந்த குருங்கிறவர் 3வது. தெய்வத்திற்கு முன்னாடி குரு தான் தெய்வம். குருவையே நீங்கள் தெய்வமாக வணங்கலாம். குரு தான் தெய்வம். அப்படி அந்த குருவுக்கு அவ்வளோ சக்தி. குருபலம் இருக்கிற ஒருத்தரை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா அவருக்கு நிறைந்த குருபலம் இருக்கிறது. அந்த குரு ஆகப்பட்டவர் பொன்னார் மேனியன் பிரகஸ்பதி தேவகுரு. அவர் என்ன பண்ணுறார்? இப்போ ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு வரார். மேஷராசிக்காரர்களுக்கு 12 குடையவன் 3ஆம் வீட்டில் மறைகிறான். விபரீத ராஜ யோகம் என்பது உண்டாகும். அது என்ன விபரீத ராஜ யோகம்? விபரீத ராஜ யோகம்னா, சார் நான் ஒரு சாதாரண இடத்துல இருந்தேன் சார், நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்படியாவே என்ன எதிர்பார்க்கவே இல்லை. நான் என் லைஃப் இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு வறுமையில் இருந்தேன், இப்படி கஷ்டத்தில் இருந்தேன், மாதாந்திர சம்பளத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஃபேமிலி மேனேஜ் பண்ண முடியல. இப்போ எனக்கு திடீர்னு இன்சார்ஜ் போஸ்ட் கொடுத்துட்டாங்க, சம்பளம் 30% அதிகமாகிடுச்சு, அதை வச்சு நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம். நான் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், இப்போ இந்த தொழிலேருந்து நான் பேரலாக அதில் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த தொழிலும் சேர்த்து பார்க்குறேன், இப்போ எனக்கு 2 வருமானம் கிடைக்குது. அந்த மாதிரியான வருமானத்தை அதிகம் பண்ணுவார். குருனாலே ஃபினான்ஸு சார். காலபுருஷ தத்துவத்தின்படி குரு என்றால் ஃபினான்ஸ் என்று பொருள். அந்த 3ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வரும் பொழுது புதனுடைய வீடு அது. அப்போது ஐடி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், யார் யாரெல்லாம் மின்னணு அதே மாதிரி ஒலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுபவர்கள், வர்த்தகம் போன்ற விஷயங்கள் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் மிகவும் பொற்காலமாக இருக்கும். வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் சார் நான் டெலிகாம் வச்சுருக்கேன், நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இந்த மாதிரி பண்ணுறேன், நான் ஒரு பிபிஓ சென்டர் மாதிரி வச்சுருக்கேன், நான் கால் சென்டர் மாதிரி வச்சுருக்கேன், வெளிநாட்டிலேருந்து ஃபோன் வரும், நாங்கள் ஃபோன் பேசுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒலி சம்மந்தப்பட்ட அது கஸ்டமர் கேர் வச்சுருக்கேன், ரெக்கவரி சென்டர் வச்சுருக்கேன் போன்ற விஷயங்கள் இதிலெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த பேங்க்குடைய சப் பிரான்ச்சாக இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் மிக அற்புதமாக நடக்கக்கூடிய பொன்னான நாள்னா அது இந்த வருடம் தான். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சிக்கான ஸ்தானம். ஒரு வாழ்க்கையிலே ஒருவர் மிகப்பெரிய இடத்திற்கு வருகிறார் என்றால் தொடர்ந்து முயற்சி செய்கிறார் என்று பொருள். சார், எத்தனையோ நடிகர்களை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். எத்தனையோ படம் பார்த்திங்கன்னா ஒரு படம் ஃப்ளாப் ஆனால் அவங்க அதோட சோர்ந்து போயிடுறதே கிடையாது. அடுத்த படம் ஏதாவது ஒன்று ஹிட் அடிக்குது, அதுலேருந்து பிடிச்சி மேலே வந்து இன்றைக்கி நம்ம எதெல்லாம் பெரிய ஒரு அரசியலை பார்த்து கற்றுக்கலாம். அரசியல் வீழ்ச்சி அவ்வளோதான், இதோட இவங்க கதையை முடிஞ்சு போச்சு நம்ம நினைப்போம். ஆனால் திரும்பவும் எப்படியாவது முட்டி முளைச்சி மோதி மேலே திரும்பவும் தொடர்ந்து போரிடுதல். அந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது தொடர்ந்து போரிடக்கூடிய வலிமையையும் வல்லமையையும் உங்களுக்கு தருவார். 3ஆம் இடம் என்பது என்னென்னா
உங்களுக்கு வந்து சகோதர ஸ்தானம். அப்போ வந்து எங்கள் அண்ணாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் சார். யார் கண்ணு பட்டுச்சோ தெரில, தொடர்ந்து எங்கள் அண்ணா வந்து எனக்கு கூட சண்டையிலே இருக்கார். இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் எங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய கேப்பை உருவாக்கிருச்சு போன்று வருத்தப்படுபவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நீங்களும் உங்கள் அண்ணாவும் பழையபடி சகஜமாக சந்தோஷமாக ஒரே இதில் வந்து அந்த மாதிரி ஒரே வீட்டில் ஜாலியாக இருக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் 3ஆம் இடம். குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து வேற என்னெல்லாம் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான விதைகள், வாய்ப்புகள் போன்றவற்றை உண்டாக்கி தருவார். ஒரு வாய்ப்பு, நான் வந்து இந்த இடத்துல பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் எவ்வளோ அழகாக இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னுடைய சாமர்த்தியம். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இந்த குரு பகவான் தருவார். அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 5ஆம் பார்வையாக எதை பார்க்கிறார்? மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல், உங்களுடைய கல்யாணம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துடுறார். அப்போ என்ன ஆகும்னா, ரொம்ப நாளாக எனக்கு வந்து கல்யாணம் ஆகவே இல்லை குருஜி, நான் என்ன பாடாப்பட்டேன், எனக்கு எல்லா வளங்களும் இருக்குது, எல்லா சொத்துக்களும் இருக்குது, நான் நல்லா நிறைந்த சம்பளத்தோட ஜாலியாக அமெரிக்காவில் இருக்கேன், ஆனால் எனக்கான பொண்ணு மட்டும் எங்கே பிறந்திருக்கான்னு தெரில, என் கண்ணிலே படலை, போகிற இடமெல்லாம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு மேரேஜ் மேட்சிங் வந்தால் ரஜ்ஜு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எனக்கு ஏதாவது ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கை கிடைக்கிறதே இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதிலே வந்து காதல் சக்ஸஸ் ஆகிறது. குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அது குரு எப்பயுமே அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ணுவார், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. லவ் கம் அரேஞ்சு, அதாவது நான் அந்த பொண்ணை விருப்பப்படுறேன், எங்கள் வீட்டில் சொல்ல போகிறேன், எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அப்போது இந்த லவ் கம் அரேஞ்சுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, காதலின் வெற்றி எது? காதலின் வெற்றி காதலர்களுக்கான வெற்றியா? இல்லை. காதலின் வெற்றி என்பது அந்த காதலை பெற்றவர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, அந்த வெற்றி. அதையும் தாண்டி காதலின் வெற்றி என்பது அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது, அதுதான் உண்மையான வெற்றி. என் பையன் ஒரு சரியான பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கான், என் பொண்ணு ஒரு சரியான பையனை தான் செலக்ட் பண்ணியிருக்கான்னு 2 பேரும் சந்தோஷப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டுறது தான். அப்போ குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறீங்க, கனடா போவீங்க, அமெரிக்கா போவீங்க, அது மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு போகக்கூடிய யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். அங்கே போயிட்டு நான் இந்த நிலைமையில் இருந்தேன் சார், இப்போ நான் கனடாவில் ஜாலியாக ஜம்முன்னு இருக்கேன் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் தருவார். அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ங்கிறது பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் நடத்துபவர்கள் யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி இப்போ சேனல் வச்சுருக்காங்க, மீடியா வச்சுருக்காங்க, யூடியூப் வச்சுருக்காங்க, படம் எடுக்கிறாங்க, இவர்களெல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் பண்ணுறவங்க. இந்த படம் ஓடுனா ஹிட்டு, இந்த இந்த இன்டர்வியூ ஜெயிச்சா ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி பண்ணுறவங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி பண்ணுறவங்க. யார் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த குரு பகவான் 9ஐ பார்ப்பது. முக்கியமாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் அமையும். யாருக்கெல்லாம் வந்து தங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கி நீங்கள் விற்கிறீங்க, ஹோல்சேலாக வாங்கி நீங்கள் ரீட்டெயிலாக பண்ணுறீங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு, பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லை சாதாரண ஆட்கள்னா கோல்டு ட்ரேடிங் பண்ணுறவங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த இன்ட்ரோடேம்பாங்க, காலையில் தொடங்கி சாயந்தரம் முடிகிற மார்க்கெட், அந்த மாதிரி மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த குரு பகவானுடைய காலம் விளங்கும். அதே குரு உங்களுக்கு 9ஆம் பார்வையாக மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம், ஏற்கனவே அங்கே ராகு பகவான் இருக்கார், அந்த ராகுவை குரு பார்க்கும்போது என்ன குரு சண்டால யோகம் என்பது ஏற்படுகிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லாபங்கள் பல வகையில் அதிகமாகும். பிராண்டிங், நான் ஒரு தொழில் பண்ணேன் சார், அந்த தொழிலில் எனக்கு ஒரு பிராண்டிங் கிடச்சிது, இப்போ நான் வந்து நான் வந்து நோன் ஃபிகர் ஆகிட்டேன், நான் வந்து நேஷ்னலாக இருந்தேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ நான் நோன் ஃபிகர் ஆகிட்டேன், நான் வந்து இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன், என்னை தெரியாதவங்க இப்போ உலகத்திலே யாரும் கிடையாது, நான் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டேன், என்னோடய கடைக்கு கூட்டம் அதிகமாகிடுச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு 500 ப்ராடக்ட் சேல் ஆகும், இப்போலேருந்து டெய்லி 2000 ப்ராடக்ட் சேல் ஆகுது, என்னால் மேனுஃபேக்சர் பண்ண முடியல, அந்தளவுக்கு நான் பிஸியாக இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து ராகுவை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ராகுன்னா பிரம்மாண்டம், அந்த குருனாலும் பிரம்மாண்டம், பெரிய உடல். அந்த குரு ராகுவை பார்க்கும்போது எல்லாத்தையும் பெருசாக பண்ணுவீங்க, ஒரு சாதாரண விஷயம் அதை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டுவீங்க. ஒரு கூட்டம், ஒரு மாநாடு, ஒரு பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை குரு பகவான் தருவார். ஒரு தொழிலில் போகிறீங்க, பிரம்மாண்டமான ஒரு கேம்பெயின்,
இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், அவேர்னஸ் நம்ம உருவாக்கணும் மக்களுக்கு, அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னா அதுக்குரிய மிகப்பெரிய கேம்பெயின் போன்றவற்றெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ராகுவை பார்ப்பதால் உங்களுக்கு உங்களுடைய லெவலப் பண்ணுது. சாதாரண இடத்துல இருந்தேன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டேன், எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டார். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கதால் ஒரே வந்து ரொமான்டிக் லைஃப் தான். பழைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போய் நீங்களும் ஒய்ஃபும் ஜாலியாக சந்தோஷமாக வாழ தொடங்க போகிறீங்க. நிறைய பேர் பழைய குப்பைகளெல்லாம் மறந்துட்டு புதுசாக வாழ்க்கை எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து விளாட்லாம். இப்போலேருந்து நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி 9ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் லாபம் பெருக போகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம். ஆக குரு பயிற்சி 100க்கு 100 மார்க். தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது குருஜி. குரு பயிற்சி பற்றி நான் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்திருக்கிறது உங்களிடம் பேசுவதற்காக. ஸோ இதில் புக் பண்ணி என்கிட்ட பேசலாம். அதே மாதிரி ibcbakti.com அதில் போனீங்கன்னா என்னுடைய தகவல்கள் வரும், அங்கேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட புக் பண்ணிவிட்டு சீக்கிரமே என்னை வந்து சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.